ரேவதி, பல்லாயிரக்கணக்கான தொண்டர்கள் இந்த பேரணியில கலந்துகிட்டு இருக்கிறத நம்ம காட்சிகளாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். அம்பேத்கர் சிலையிலிருந்து கட்சியுடைய அலுவலகம் எவ்வளவு தூரத்தில் அமைந்திருக்கு, எவ்வளவு நேரம் இந்த பேரணி செல்ல வாய்ப்பு இருக்கு, அங்கு என்னென்ன ஏற்பாடுகள்லாம் செய்யப்பட்டிருக்கு? நிச்சயமாக பேரணி நடைபெறும் இடம் கிட்டத்தட்ட அலுவலகத்திலிருந்து 200 மீட்டர் தொலைவில் இருக்கும் அளவிற்கு தூரம் இருக்கிறது. அங்கிருந்து 9:20க்கு மேலாக இந்த பேரணி தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில் 200க்கும் மேற்பட்ட தொண்டர்கள் இங்கு கூடியிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட தொண்டர்களின் கூட்டம் அதிகரித்துக் கொண்டே செல்கிறது. கூட்டம் செல்ல செல்ல கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்டோர் இந்த பேரணியில் பங்கேற்றிருக்கிறார்கள் என்ற அளவிற்கு நம்மளது பேரணியின் எண்ணிக்கையை பார்க்க முடிகிறது. நாம் காட்சிகள் மூலமே தெரிந்து கொள்ள முடியும் எந்த அளவிற்கு தேமுதிக தொண்டர்கள் இந்த பேரணியில் பங்கேற்றிருக்கிறார்கள் என்று. தொடர்ந்து கேப்டனின் விஷயங்களை கோஷங்களாக எழுப்பிக் கொண்டு ஏற்கனவே அந்த அம்பேத்கர் சிலை அருகே அவரின் திரைப்படத்தில் நடித்திருக்கக்கூடிய அந்த பாடல்கள் ஒளிபரப்பப்பட்ட தொண்டர்கள் உற்சாகமாக நடனமாடி அவர்களது அனுசரிப்புக்காக செயல்பாடுகளையும் செய்து வந்தனர். அது மட்டுமின்றி இந்த பேரணியை பொறுத்தவரை காவல்துறையினர் பெரும் படையாக பாதுகாப்பு ஏற்பாடுகள் கொடுத்திருக்கிறார்கள். அந்த காவல்துறையினர் முன்பு வரும் நிலையில் அவர்களுக்கு அறிந்ததாக பேரணி வரக்கூடிய நிலையும் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து நூற்றுக்கணக்கான தேமுதிக தொண்டர்கள் இந்த பகுதி முழுவதுமே கூடியிருக்கிறார்கள். இந்த கோயம்பேடு முழுவதுமே தற்பொழுது தேமுதிக தொண்டர்களால் நிறைந்திருக்கிறது என்று கூட சொல்லலாம். அவ்வளவு தொண்டர்கள் காலை முதலே வந்த வண்ணம் இருக்கிறார்கள். தேமுதிக கட்சி சார்ந்தவர்கள் மட்டுமில்லாமல் பொதுமக்களும் கூட மிகுந்த ஆர்வத்துடன் கேப்டன் ஆலயத்திற்கு ஒவ்வொரு நாளும் வந்து செல்வது வழக்கமாக இருந்த போதிலும் இன்றைய தினம் சிறப்பாக கேப்டன் மறைந்து 2ஆம் ஆண்டு ஆயிருக்கக்கூடிய நிலையில் அவரது நினைவு நாளை அனுசரிப்பதற்காக அவருக்கு மரியாதை செலுத்துவதற்காக பலரும் பல மாவட்டங்களில் இருந்தும் வந்திருப்பதை பார்க்க முடிகிறது. அந்த அடிப்படையில் தொடர்ந்து இந்த மௌன அஞ்சலி பேரணியானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. 2ஆம் ஆண்டை பொறுத்தவரை மிகுந்த சிறப்புடன் இந்த குரு பூஜை நிகழ்வு நடத்தப்பட வேண்டும் என்பதற்காக பல நாட்கள் முன்னதாகவே இதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வந்த நிலையில் தற்பொழுது அதுக்காக பல்வேறு அரசியல் தலைவர்களுமே அழைக்கப்பட்டிருந்தார்கள். அவர்களுக்கு அழைப்புகள் கொடுத்து அழைப்பு விடுக்கப்பட்டது. எந்த கட்சி தலைவர்கள் அனைத்து கட்சி தலைவர்களுக்குமே அழைப்புகள் கொடுக்கப்பட்ட நிலையில் ஒவ்வொரு கட்சி சார்பிலும் இருக்கக்கூடிய தலைவர்கள் நேரடியாக வந்து கேப்டன் ஆலயத்தில் மரியாதை செலுத்தி இருக்கிறார்கள். தொடர்ந்து தேமுதிக தொண்டர்களை பொறுத்தவரை காலை முதலே கேப்டன் ஆலயத்தில் மரியாதை செலுத்தியது மட்டுமின்றி தற்பொழுது அம்பேத்கர் சிலையிலிருந்து அவர்கள் ஏற்பாடு செய்திருந்த அந்த மௌன அஞ்சலி பேரணியும் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் அதிலும் நூற்றுக்கணக்கான தேமுதிக தொண்டர்கள் அவர்கள் தெரிவித்திருந்ததுபடி கருப்பு நிற உடை அணிந்து இந்த பேரணியில் பங்கேற்றிருக்கிறார்கள். அதிகப்படியான தொண்டர்கள் இருப்பதன் காரணமாக எந்தவித அசம்பாவிதமும் நடைபெற்று விடக்கூடாது என்று இந்த அதாவது அம்பேத்கர் சிலையில் இருந்து தேமுதிக அலுவலகம் வரை இருக்கக்கூடிய அந்த சாலை ஒருபுற சாலை போக்குவரத்து இல்லாமல் தற்பொழுது செய்யப்பட்டிருக்கிறது. முதலில் வாகனங்கள் இந்த புறம் வந்து கொண்டிருந்த நிலையில் தற்பொழுது அதற்கு பிரச்சனை ஏற்பட்டு விடக்கூடாது என்று வாகனங்களை ஒருபுறமாக மாற்றி விட்டு காவல்துறையினர் இந்த சாலையில் எந்த வாகனங்களும் வராத வண்ணம் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் பொறுத்தவரை தற்பொழுது தேமுதிக அலுவலகத்தை இன்னும் சற்று தூரத்தில் இந்த பேரணியானது நெருங்க இருக்கிறது. இந்த பேரணியை பொறுத்தவரை தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தலைமையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. மௌன அஞ்சலி பேரணி என்பதால் பெரிய அளவிலான கோஷங்கள் எழுப்பப்படாமல் அந்த தேமுதிக தலைவர்கள் முக்கிய தலைவர்களாக இருக்கக்கூடிய தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த், பொருளாளர் LK சுதீஷ் உள்ளிட்டவர்களும் அவரது தேமுதிக நிறுவன தலைவரின் மகன் விஜய பிரபாகரன் உள்ளிட்டோரும் இந்த பேரணியில் முக்கியமாக பங்கெடுத்திருக்கிறார்கள். இந்த பேரணியில் முக்கியமாக காவல்துறையினர் பெரும் பங்கு வகிக்கிறார்கள். ஏனென்றால் ஏற்கனவே கடந்த ஆண்டு இந்த பேரணி காவல்துறை அனுமதி மறுத்த நிலையில் ஒரு பெரிய பிரச்சனையாக ஏற்பட்டதை நம்மால் பார்க்க முடிந்தது. அது இந்த முறை ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக அனுமதியும் ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருந்தாலும் கூட முறையாக நடத்தப்பட வேண்டும், எந்தவித அசம்பாவிதமும் நடக்கக்கூடாது என்பதற்காக இந்த பகுதி முழுவதும் அந்த சாலை முழுவதுமே காவல்துறையினர் அதிகப்படியாக இருப்பதை பார்க்க முடிகிறது. 500க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் இந்த பகுதி முழுவதுமே கூடியிருக்கிறார்கள். இந்த சூழலில் தொடர்ந்து காவல்துறையினர் பாதுகாப்பு இந்த மௌன அஞ்சலி பேரணி சிறப்பாக நடைபெற்று வருகிறது. எந்தவித அசம்பாவிதமும் நடக்கக்கூடாது என்பதற்காக இந்த பகுதியில் போக்குவரத்து மாற்றமும் செய்யப்பட்டு தொடர்ந்த பேரணியானது தற்பொழுது முன்னேறி வந்து கொண்டிருக்கிறது. அம்பேத்கர் சிலையில் தொடங்கிய பேரணி இன்னும் சற்று தூரத்தில் தேமுதிக தலைமை அலுவலகத்தை நெருங்க இருக்கிறது. தேமுதிக தலைமை அலுவலகத்தில் இருக்கக்கூடிய கேப்டன் ஆலயத்தில் இன்றைய தினம் சிறப்பாக மரியாதை செலுத்தும் நிகழ்வு, குரு பூஜை நிகழ்வும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது.